எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரிசி ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க, இல்லை மிஷினில் அரைச்சிக்கோங்க. நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவு. வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் 1/2 கப்பு. 1/4 கப்பு வெல்லம், எண்ணெய், ஏலக்காய், உப்புதூள், வாழை இலை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாண்டில் வச்சு அரிசி மாவு சூடு பண்ணிக்கணுங்க. ஈராமல் லேசாக சூடு பண்ணிக்கணும். அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கணும். இன்னொரு கிண்ணத்துல 1 டம்ளர் சுடு தண்ணி காஞ்சி நிற்குங்க. இதுல போடுறதுக்கோசரம் காய வச்சிருக்கேன். தீயாம இந்த மாதிரி சூடு பண்ணிக்கணுங்க. மாவு சூடாயிடுச்சுங்க. இப்போ அப்படியே அது தண்ணி ஊற்றி செஞ்சுக்கணும். மாவு சூடாயிடுச்சுங்க. இப்போ தண்ணி இது கூடவே உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். மாவு ரெடிங்க. இவ்வளவு மாதிரி கெட்டியே இது பண்ணிக்கணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். கடலக்கொட்டையும் வெல்லமும் ஏலக்காய் போட்டு அரைச்ச மாவு. வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கேன். இது மாதிரி கெட்டியே நல்லா பழிஞ்சுக்கணும். இந்த மாவு எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா பழிஞ்சுக்கணும். வாழையில் இது மாதிரி எண்ணெய் போட்டு தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு இது மாதிரி இப்படி மெலிசா தட்டிக்கணும். தட்டிக்கிட்டு இந்த கலக்கட்டை தூள் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படியே மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு இப்படி வந்துடுங்க. அப்படியே இது பாத்திரம் இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அதில் தட்டு வச்சிருக்கேங்க. இப்படி வைக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. கொழுக்கட்டை 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வெந்துடுச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.